தன் சாவை சட்டை பையில் வைத்து அந்த ரீல் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதில வந்து கமெண்ட்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, போக்கோ ஃபோன்ல தான் நான் இத பார்த்துட்டே இருக்கேன். அண்ட் நான் 2 வருஷம் யூஸ் பண்றேன், 3 வருஷம் யூஸ் பண்றேன், 4 வருஷம் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாரி எக்கச்சக்கமான கமெண்ட் நெறைய பேர டாக் பண்ணியும் விட்டுருக்காங்க. இதில பிரச்சனை என்னன்னா, நெறைய பேர் அந்த ஃபுல் வீடியோ வந்து பார்க்கல. ஏன்னா, ஒரு ஃபோன் வெடிச்சதுனால எல்லா போக்கோ ஃபோனையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அது அந்த ஃபுல் வீடியோலயும் நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஃபோன் வெடிக்கிறதுக்கு வந்து பலவிதமான கண்டிஷன்ஸ் இருக்கு. அத தாண்டி புரொடெக்ஷன் இருக்கு. அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயி பிரச்சனை வரும்போது தான் வெடிக்கும் அப்படின்றது. பட் நம்ம ஹைலைட் பண்ணி குறிப்பிட்டது, போக்கோ ஃபோன்ல லோயர் எண்ட் மொபைல்ல வந்து குவாலிட்டிய கம்மியா தான் குடுக்குறாங்க அப்படின்றது, அவங்களோட ப்ராடக்ட் பேஜ்லயே ஸ்பேர் பார்ட் லிஸ்ட்ல பிரைசிங்க கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெளிவா தெரியுது. இந்த போர்ஷன் வந்து அந்த மெயின் வீடியோல ஒரு சின்ன மீம் பார்ட் தான். அது வந்து சும்மா ஃபன்னுக்காக தான் நான் போட்டிருந்தேனே தவிர, மற்றபடி எல்லா போக்கோ ஃபோனும் வெடிக்கும்னு நான் சொல்லல. லோயர் எண்ட் மொபைல்ஸ்ல பேட்டரியோட குவாலிட்டி கம்மியா இருக்கிறதுனால ஓவர் ஹீட் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாரி பேக் கேஸ ரிமூவ் பண்ணிறதும் நல்லது. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே.